ஹாய் ஹலோ மக்களே, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என் பாப்பாவுக்கு நான் மெயினாக கொடுக்குற டிஷ் வந்து கூவரவு தான். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூவரவு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அதுதான் பார்க்க போகிறோம். நான் வந்து நைட்டு தூக்க போகும்போது ஒரு டூ ஆர் 3 ஸ்பூன் கூவரவை, பச்சையாக இருக்க கூவரை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறின பிறகு மார்னிங் ஒரு 10 o'clock போல் இதை நல்லா 4 times 5 times நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கிட்டு, அதுக்கு பிறகு இதை வந்து ஒரு காஃபி ஃபில்டர் வச்சு நல்லா அந்த ஃபில்ட்ரு பண்ணி அதில் வர பாலை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கணும். எடுத்த பிறகு அதுக்கப்புறம் பனக்கற்கண்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பால் எடுத்துக்கிட்டு பனக்கற்கண்டை வந்து நம்ம ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அந்த கல் வந்து கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுருக்கணும். அப்போ அந்த பனக்கற்கண்டு தண்ணி இருக்குல்ல, அந்த பனக்கற்கண்டு நல்லா கொதித்ததும் அந்த தண்ணியை பனக்கற்கண்டை தூசி இருக்கும். ஸோ அதனால் அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். அந்த பால் கூட ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுக்கணும். கலந்து கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம கூவரவை ரெடி பண்ணுற ஒரு குண்டாவை அடுப்பில் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு பண்ண பிறகு ஒரு ஸ்டிரர் வச்சு நல்லா கலந்து கொடுக்கணும். இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலந்து கொடுக்கலாம். நல்லா கட்டியாகும். அல்வா பதத்தில் வர அளவுக்கு கலங்கணும். ஒரு 3 minutes தொடர்ந்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்கணும். அப்போ கட்டியாகும். இந்த நுரையெல்லாம் போயிடும். நுரையெல்லாம் போயிட்டு ப்ரௌன் கலரில் ஆயிரும் கூவரவு. அப்போ நம்மளுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நான் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணும்னு காட்டுறேன். இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும்னு நான் காட்டித்தரேன். அந்த அளவு நீங்கள் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு தாங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம பாப்பா கொடுக்குறேன். அவள் சாப்பிட்றத நீங்கள் பாருங்கள். எப்படி சாப்பிட்றான்னு பார்த்தீங்களா? எல்லா பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து நல்லா ஹெல்த்தியான ஒரு உணவு. எந்த சாப்பாடு கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் இந்த உணவையாச்சும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. சாப்பாடு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த உணவை விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாருக்கும் டாட்டா, பாய் பாய்.